செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். என்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பேரன்பு மிக்க இறை மக்களே, 2024 இதழ் விரிந்து பூத்திருக்கும் இப்புதிய ஆண்டில் இறை ஆசிரை விரும்பி இறை இல்லம் வந்து நாம் தேடுகின்ற அருட்கொடைகளை இறைவனே விரும்பி தருகிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை இறைவன் தருகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இன்றைய உலகம் பாதுகாப்பின்மையால் பதறுகிறது. இயற்கை சீற்றம், போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், சமூக முரண்பாடுகள், அரசியல் குழப்பங்கள், நோய்களின் தாக்குதல்கள், உளவியல் பிரச்சனைகள் போன்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தனது முதலாவது ஆசிரை வழங்கி நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்வதற்கு தேவையான அருளை பொழிவது 2வது ஆசீராகும். எங்கு நோக்கினாலும் அமைதிக்கு எதிரான பயங்கரவாதங்களும் சண்டைகளும் போர்களும் தீவிரவாதங்களும் மேலோங்கி நிற்கும் சூழ்நிலையில்தான் இறைவன் தம் திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி அமைதி என்னும் 3வது ஆசிரை தருகிறார். அந்த ஆசிரை இன்று அன்னை மரி வழியாக இறைவன் நமக்கு தருகிறார். எனவே இறைவனின் தாயாக இருக்கும் அன்னை மரியா நம் அன்னையாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை மனதில் இருத்தி அவர் வழியாக இறைவன் வழங்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறும் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். மதுரை உயர்மறை மாவட்டம், வத்தலக்குண்டு மறைவட்டம், நிலக்கோட்டை புனித சூசையப்பர் ஆலய பங்குத்தந்தை மற்றும் இறைமக்கள் சார்பாகவும், சதங்கை,
கலை தொடர்பு மையம் மற்றும் மாதா தொலைக்காட்சி நடுமண்டலத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பாகவும் சதங்கையில் என்னோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து பணியாளர்கள், மதுரை மறைமாவட்டத்தில் இருக்கிற நன்கொடையாளர்கள், மாதா தொலைக்காட்சி நல விரும்பிகள் அனைவரின் சார்பாகவும் மனம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சதங்கை கலை தொடர்பு மையம் கலை வழி இறைமொழி என்கிற இலக்கோடு கடந்த 40 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறது. சதங்கையிலே கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சதங்கை கலைஞர்களால் நற்செய்தி மதிப்பீடுகளை பட்டி தொட்டியெல்லாம் நாடகங்கள் வழியாக, நடனங்கள் வழியாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னுமாக பள்ளிகளுக்கும் இளையோரையும் சந்தித்து சமூக வலைத்தளங்களுள் எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற விழிப்புணர்வையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த கலை பணியானது இந்த புதிய ஆண்டிலும் சிறப்பாக நடைபெற எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். புலர்ந்திருக்கிற புதிய ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமிக்க ஆண்டாக அமைவதாக. உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மகிழ்ச்சியான ஆசீர்வாதமிக்க புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியிலே உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற ஒரு மாபெரும் விழாவையும் கொண்டாடி மகிழ்கிறது. இந்த புதிய ஆண்டின் தொடக்க நாளில் நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தாயாரை நமக்கு துணையாக கொடுக்கிறார். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையிலே, வழிகாட்டுதலிலே நாம் இந்த புதிய ஆண்டில் பயணிப்போம். ஆண்டவர் இயேசு நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதம் கொடுக்க நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த புனிதமான புத்தாண்டு திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூர புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். Gloria, Gloria, Gloria. Gloria, Gloria, Gloria. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்
மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக, ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக,
கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக கடவுளே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். சரிமாரி பாம தப மாறி தப. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும். மீட்பை உணர்ந்து கொள்வர். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும். மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக கடவுளே. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, திருவசனங்கள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே என் மனதிலிருந்து பூக்கின்ற வாழ்த்துக்களை உங்களுக்கு மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டின் முதல் நாளில் திரு அவையானது கன்னி மரியா இறைவனின் அன்னை என்ற இந்த சிந்தனையோடு தொடங்குவதற்கு நம்மை அழைக்கிறது. காலத்திற்கு எல்லை இல்லை. எனினும் கிறிஸ்து பிறந்த பிறகு 2023 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 2023 ஆண்டுகளை கடந்து 2024ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் 24,276 மாதங்கள் என்ற கிளைகளை கடந்து வந்திருக்கின்றோம். 7,38,395 இலைகள் என்ற நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த காலங்களிலெல்லாம் நமக்கு ஆசி வழங்கி இருக்கின்றார். ஆனால் கிளைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதால் அவருடைய ஆசியை பெற்றிருக்கிறோம் என்று கூற முடியாது. மாறாக கிளையாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை நட்பாக பழகி அவர்களோடு உறவாடி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஒற்றுமையின் வழியிலே நடக்குமாறு ஆசி வழங்கி இருக்கிறாரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். இலைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூறவில்லை. மாறாக இலைகளையெல்லாம் விட இதயத்தை ஈர நெஞ்சமாக மாற்றி கண்ணில் காண்கிற மனிதரையெல்லாம் இரக்கம் காட்டி அவர்களை அரவணைத்துக் கொள்கிற பரந்த இதயம் தந்திருக்கிறாரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். 2023 விழுதுகள் என்ற ஆண்டுகளை
நாம் பெற்றிருக்கிறோம் என்பதால் நன்றி கூறவில்லை. மாறாக இந்த விழுதுகள் என்ற ஆண்டுகள் வழியாக விழுந்து கிடப்போரை நாம் தூக்கிவிட்டும் வழுக்கி விழுந்தோரை நாம் தாங்கி கரம் கொடுத்தும் வழி நடத்தியும் உதவி செய்து வருவதற்கு நமக்கு வரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதற்காக நன்றி கூறுகின்றோம். எனவே இந்த புத்தாண்டு முதல் நாள் என்பது இறைவன் ஏற்கனவே பல்வேறு ஆசிகளை வழங்கி இருக்கிறார். அந்த ஆசிகளை நாம் பெறுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தவறி இருக்கலாம், நழுவி இருக்கலாம். எனவே மீண்டுமாக நம்மை புதுப்பித்து இறைவனோடு நம்மை இணைத்து கொண்டு இலையாக, பூவாக, காயாக, கனியாக இன்னும் அதிகமான ஆசிகளை பெறுவதற்காக ஆண்டவர் வழங்கியுள்ள அருள் தரும் காலம். அந்த காலத்தை ஆண்டவருடைய ஆசிகளை பெற வேண்டும் என்றால் இறைவன் என்ன கூறுகிறார்? நான் உனக்கு பெரிய ஆசியை வழங்கி இருக்கிறேன். அது என்ன ஆசி? என்னுடைய தாயை உங்களின் தாயாக வழங்கி இருக்கிறேன். இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், இவருடைய பாதுகாப்பிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படையுங்கள் என்று ஆண்டவர் இந்த முதல் நாளிலே இந்த மாபெரும் ஆசிகளை நமக்கு வழங்கி இந்த ஆண்டினை தொடங்குவதற்கு நமக்கு வலு கொடுக்கின்றார், வரம் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தாயின் மடியில் தவழ்ந்தால் துயரம் தெரிவதில்லை என்பார்கள். அது மட்டுமல்ல, தாயின் மடியிலே இருந்தால் நாம் செல்கின்ற உயரம் கூட தெரிவதில்லை, நாம் பறக்கின்ற உயரம் கூட தெரிவதில்லை. அந்த அளவிற்கு நமக்கு தெரியாமலே நம்மை உயர்த்தியும் பறக்க வைத்தும் பரவசமாகி இருப்பவர் ஒரு அன்னை, குறிப்பாக நம்முடைய கன்னிமரி அன்னை. நாம் இந்த முதல் நாளிலே நமக்கு மாதிரியாக கொடுத்திருக்கிறதே திரு அவை என்பதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய ஆசிகளை பெறுவதற்கு இந்த அன்னையானவர் பாதுகாப்பாக நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் என்றால் தாய்தான், இதிலே மறுப்பதற்கு இடமில்லை. எனவே இவர் வழியாக இறைவனுடைய ஆசிகளை நாம் பெற்று இந்த ஆண்டு முழுவதும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அருள் வேண்டுமாம். கடந்த ஆண்டு நழுவ விட்ட ஆசிகளை எல்லாம் எண்ணி பார்ப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னையானவர் பாதுகாப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம் அவருக்கு இந்த முதல் நாளிலே எந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம்? இறைவா, எங்களுக்கு உம்முடைய அன்னையை எங்களுடைய அன்னையாக கொடுத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த அன்னை வழியாக நீர் கொடுக்கிற ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஆண்டினை பாதுகாப்பாக நாங்கள் எடுத்து செல்வதற்கும் எமக்கு தெளிவையும் ஞானத்தையும் பக்தியையும் தந்து எம்மை வழிநடத்தும் ஒளிகாட்டும் என்று கேட்டு தொடர்ந்து இப்பலியிலே பங்கேற்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்.
அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன் அன்னையை நம் அன்னையாக கொடுத்து பாதுகாப்பாக நாம் இந்த 2024ஆம் ஆண்டினை வாழ்வதற்கும் வழிநடப்பதற்கும் அருள் புரிந்துள்ள இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரிடத்திலே, இறை தந்தையிடத்திலே நம்முடைய வாழ்வை அவர் விரும்புகிற வண்ணம் வாழ்வதற்கு நமக்காகவும் நாட்டிற்காகவும் திரு அவைக்காகவும் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையுடன் எடுத்து உரைப்போம். ஆசி வழங்கும் அன்பு தந்தையே, புலர்ந்திருக்கும் புத்தாண்டில் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மாமதுரை பேராண்டகை, பிற ஆயர்கள், குருகுலத்தார், துறவிகள் அனைவரையும் உமது திருக்கர வல்லமையால் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரவும், நற்செய்தியை முழக்கமிடவும், விளிம்பு நிலைக்கு கீழ் வாழும் மக்களின் வாழ்வை வளப்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து வரும் அருள்பவருமான தந்தையே, எம் நாட்டு தலைவர்களையும் நாட்டு மக்களையும் ஆசீர்வதியும். நாட்டு தலைவர்கள் பகைமை உணர்விலிருந்து விடுதலை பெற்று போர் சூழல்களை தவிர்த்து சமாதானம் மேற்கொண்டு மக்களை பாதுகாப்பாக அமைதியின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவும் பாசமும் நிறைந்த தந்தையே, புலர்ந்திருக்கும் இப்புதிய ஆண்டில் இங்கு கூடியிருக்கும் அனைவர் மீதும் உமது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, உடல் நலம் என்னும் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். எல்லா அன்பியங்களிலும் வாழும் குழந்தைகள், சிறுவர், சிறுமிகள், இளைஞர், இளம்பெண்கள், இளம் தம்பதியர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இப்புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் பங்கு பணிகளில் ஈடுபட்டு உழைக்க உமது ஆசீரை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இயற்கை பேரிடரால் வீடுகளை இழந்தோர், வறுமையில் வாடுவோர், நோயினால் துன்புறுவோர், முதுமையினால் புறக்கணிக்கப்படுவோர், பல்வேறு நெருக்கடியினால் வேதனையில் இருப்போர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலே இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் போரினாலும் விபத்துக்களினாலும் வெள்ளப்பெருக்கினாலும் வன்முறையினாலும் நோயினாலும் கோழைத்தனத்தாலும் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் குற்றங்களை மன்னித்து நிலை வாழ்வை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்புள்ள இறைவா, நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கின்ற பணியை சிறப்பாக செய்து வரும் மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் செய்கின்ற பணிகளையும் அவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றும். உமது பிறப்பின் மாட்சியாலும் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தும். மாதா தொலைக்காட்சியின் பயனாளர்களையும் நன்கொடையாளர்களையும் இப்புதிய ஆண்டு முழுவதும் வழிநடத்தி
ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாக எங்களுக்கு வழங்குகிற எல்லாம் அல்ல இறைவா, நன்மைத்தனத்தின் ஊற்று நீர், நீர் படைத்த இந்த மனித குலம் அனைத்திற்கும் நன்மைகளை பொழிந்து நல்வழியில் வாழ்வதற்கு அவர்களை நாள்தோறும் பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறீர். அதற்கு தேவையான அருளையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறீர். இத்தகைய மேலான உம்முடைய மகத்துவமிக்க வல்லமையையும் மகத்துவமிக்க பிரசனத்தையும் எண்ணி பார்த்து உம்மிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கண்ணோக்கியறலாம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டுமென்று தயவோடு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று, பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அளிக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்
உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு அன்பும் அமைதியும் நீதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வும் இப்புத்தாண்டு முழுவதும் நமக்கு கிடைக்க தந்தையாம் இறைவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் பாடுவோம். போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு
மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தம் திருமுகத்தை திருப்பி ஆசி அருள்கின்ற இறைவன் நம் அகத்தணியில் உறைந்து அந்த ஆசியை வாழ்வாக்க வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புத்தாண்டின் சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கு இன்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறையாசிர் பெற்ற மக்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு